ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இன்னையோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. தேர்ட் ப்ரோமோவில் வந்து விஷ்ணு அக்கா மாயாவி பூர்ணிமாவை கிழிச்சதை பற்றி அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, என்ன சொன்னாங்க அப்படின்றதுல இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். காலையிலேருந்து எல்லாரோட ஃபேமிலிஸுமே வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக யார் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷோட அம்மா அப்பா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து மணியோட அம்மா வந்திருந்தாங்க. அர்ச்சனாவோட சிஸ்டர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக விஷ்ணுவோட சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க வந்திருந்தப்போ தான் நிறைய விஷயம் நடந்துச்சு. அதை தான் ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க. இந்த தேர்ட் ப்ரோமோவில் என்ன ஆச்சு அப்படின்னா, விஷ்ணு கிட்ட நிறையாவே அவங்க எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஏன்னா செகண்ட் ப்ரோமோலே அவங்களோட ப்ரோமோவாக தான் இருந்துச்சு. அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நீ பார்த்து இரு, யாருக்கும் ஃபேவரட்டிசமாக இருக்காத, யாருக்கும் ஸ்பெஷல் டைம் கொடுக்காத, இது உன் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி செகண்ட் ப்ரோமோவில் சொல்லியிருந்தாங்க. தேர்ட் ப்ரோமோவில் என்ன அப்படின்னா, மாயா சொல்கிறாங்க, விஷ்ணுவோட அக்கா என்னை பார்த்து மொரன்னு முறைச்சாங்க அப்படின்றாங்க. உடனே நிக்சனும் வராரு, ஆமாம் என்னையும் முறைச்சாங்க அப்படின்றாங்க. அடுத்து பூர்ணிமாவும் வராங்க, என்ன ரொம்ப முறைச்சாங்கங்க அப்படின்றாங்க. அப்புறம் பூர்ணிமா உட்காந்துட்டு இருக்காங்க. விஷ்ணு அங்கே வந்து சொல்கிறாரு, நான் உன்னை நோட் பண்ண, ஏன் நீ அமைதியாகவே இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவ்வளோ முறைச்சா அப்புறம் அமைதியாக இல்லாமல் வேறு என்னடா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மாயா பூர்ணிமா விஷ்ணுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். விஷ்ணு என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மாயாவை முக்கியமாக முறைச்சதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க முன்னாடியே வந்து விஷ்ணு கூட போ அப்படின்னு சொன்னது, விஷ்ணு கூட போய் லவ் பண்ணுற மாதிரி நடின்னு சொன்னது பூர்ணிமாவை. அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் டேஸில் விஷ்ணுவை பயங்கரமாக எதிர்க்கிறது, ரொம்ப தராதரம் இறக்கி எதிர்த்தாங்க. ரொம்ப கேவலமாக விஷ்ணுவை நிறைய இடத்துல பேசியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். அதனாலேயே அவங்க ரெண்டு அக்காக்குமே செம்ம காண்டு. ஆனால் விஷ்ணு பண்ணது என்னமோ அவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் அவங்க இருக்காங்க. விஷ்ணு பண்ணியிருக்காரு, அவருமே மோசமாக நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு மாயா பூர்ணிமா மேலே கோச்சிக்கிட்ட மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிக்சன் வராரு. நிக்சன் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நான் 6 மாசமா எங்கள் அப்பா கூட பேசவே இல்லை, அதனால தான் எங்கள் அப்பா சொன்னார், இந்த மாதிரி வந்து நான் உன்னை அன்பிளாக் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னார் அப்படின்ன உடனே, ஐயோ செம்ம தக் லைஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க. அதே தான் தினேஷும் சொல்கிறாரு, உன்னை அன்பிளாக் பண்ணுறேன்னு சொன்னார், அது கூட எப்போ பண்ணுறேன்னு சொன்னார். அவர் இப்போ பண்ண மாட்டார், நீ வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அவர் அன்பிளாக் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படின்றத ரொம்பவே கிளியராக சொன்னாங்க. சொல்லிவிட்டு எல்லாமே செம்ம ஃபன்னியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் மாயா பூர்ணிமாவை இன்னைக்கு விஷ்ணுவோட அக்காவும் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் மாயா என்ன அடித்தாலும் திருந்த மாட்டாங்கன்றதுல ஒரே ஒரு விஷயம், அப்பயும் அவங்கள மார்க் பண்ணுறாங்க பாருங்க. இவங்க மார்க் பற்றிலாம் பேசுகிறாங்க, அப்படின்ட்டு போகிறாங்க. பார்க்கும்போது செம்ம காண்டாயிடுச்சு. நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு எங்கேயா போமா அப்படின்னு விட்டுற வேண்டியதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.